அழைத்து பேசிக் கொள்ளலாம் என விட்டு விடுகிறார். சின்னமலையின் கடைசி தம்பி குட்டிசாமி காங்கேய சிதம்பர பல்லவராயனின் மகள் பகவதியின் மீது காதல் வயப்படுகிறார். அவளை தினம் தினம் காண வேண்டி காலையிலேயே காங்கேயம் சென்று கோவிலுக்கு வரும் பகவதியை கண்டு அணுவணுவாக ரசித்து கவிதை நயத்துடன் காதல் பாடல் ஒன்றை பாடுகிறார். அப்படி என்னதான் அவர் பாடுகிறார், நாமும் தான் கேட்டு பார்ப்போமா? காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. கண்மணியே உன்னை மனம் தேடுது, கண்மணியே உன்னை மனம் தேடுது. உந்தன் அன்பை தானே எண்ணி ஏங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. அன்னம் போலே உந்தன் நடையானது, காலை அன்னம் போலே உந்தன் நடையானது. புள்ளி மாநிலம் போல் உந்தன் கால்கள் ஓடுது. உந்தன் புன்னகையில் எந்த உயிர் வாழுது. உன்னை கண்ட பின்பே எந்த விழி தூங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. நாணம் கொண்டால் பெண் பதுமை போன்றது. நாணம் கொண்டால் பெண் பதுமை போன்றது. அந்த காவிரியும் உந்தன் புகழ் பாடுது. உந்தன் புன்னகையில் எந்த உயிர் வாழுது. உன்னை கண்ட பின்பே எந்த விழி தூங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. கண்மணியே உன்னை மனம் தேடுது, கண்மணியே உன்னை மனம் தேடுது. உந்தன் அன்பை தானே எண்ணி ஏங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை